வெளியில எல்லாமே சரியாக இருக்கிறது, ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ வெறுமையா இருக்குது. இப்படி நீங்க எப்பாவது உணர்ந்திருக்கிறீர்களா? சில நேரங்களில் எங்களுக்கு வேலை இருக்கும், நண்பர்கள் இருப்பார்கள், குடும்பம் இருக்கும், வாழ்க்கை வெளியில இருந்து பார்த்தால் நன்றாகத்தான் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு வெறுமை, ஒரு அமைதியான சோர்வு. ஏன் தெரியுமா? நாங்க பல நேரங்களில் பிஸியாக இருக்கிறோம், ஆனா கனெக்டடா இல்ல. மற்றவர்களுடன் பேசுகிறோம், ஆனா எங்களுடைய உணர்வுகளோடு பேச மறந்து விடுகிறோம். வெறுமை என்பது எதுவும் இல்லாததால் அல்ல, எங்களுக்கு உண்மையாக முக்கியமான ஒன்றுடன் இணைப்பு குறைந்திருப்பதனால். சைக்காலஜில எமோஷனல் எம்ப்டினஸ் என்ற ஒரு விஷயம் இருக்குது. இது சில நேரங்களில் எமோஷனல் எக்ஸ்காஸ்டன், அன்எக்ஸ்பிரஸ்ட் ஃபீலிங்ஸ், லேக் ஆஃப் மீனிங், கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ் இவற்றால ஏற்படலாம். ஆனா நானே இப்படி ஃபீல் பண்றேன் என்று உங்களை கேட்பது ஹீலிங்கின் ஆரம்பமாக இருக்கலாம். வெறுமையாக உணர்கிறீர்கள் என்றால் நீங்கள் உடைந்தவர் என்ற அர்த்தம் இல்லை. உங்கள் மனம் என்னை கவனியுங்கள் என்று மெதுவாக சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனா உங்களை குறை சொல்லாதீர்கள், கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். உணர்வுகளை ஒதுக்கி வைக்காமல் கேளுங்கள். சில நேரங்களில் நமக்கு தேவைப்படுவது இன்னும் அதிகம் செய்வதல்ல, நம்மை நாமே உண்மையாக கேட்பதுதான். நீங்கள் ஒருபோதாவது காரணம் தெரியாமல் வெறுமையாக உணர்ந்திருக்கிறீர்களா? கமெண்ட் பண்ணுங்க. நீங்க தனியாக இல்லை, உங்கள் மனதின் குரலுடன் மீண்டும் சந்திப்போம். இது மைண்ட் வாய்ஸ் பாட்காஸ்ட். இனிய இரவு வணக்கம்.